இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தம்மை தேடி வந்த ஒவ்வொரு நோயாளிகள் மீது கைகளை வைத்து ஆண்டவர் இயேசு பொறுமையாக செபிக்கிறார், குணம் பெற்று தருகிறார். அது முடிய ஆண்டவர் இயேசு தந்தையிடம் செபிப்பதற்காக தனிமையான ஒரு இடத்திற்கு செல்கிறார். மீண்டும் அடுத்த நாள் மக்கள் கூட்டமாக வருகிறார்கள். அவர்களையும் பொறுமையோடு கைகளை வைத்து அனுப்புகிறார். அதனைத் தொடர்ந்து அடுத்த ஊருக்கு தன்னுடைய சீடர்களை அழைத்து செல்கிறார். இவ்வாறு எந்த கோபத்திற்கும் இடம் கொடுக்காமல், நிதானத்தை இழக்காமல் மக்களுக்காக தனது வாழ்வை முழுமையாக இயேசு அர்ப்பணித்திருப்பதற்கு இதைவிட வேறு சான்றுகள் எதையும் கொடுக்க முடியாது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவிடத்தில் இருந்த அந்த அர்ப்பண உணர்வு நமக்கும் வேண்டும். நாம் செய்யக்கூடிய பணிகளில் முழு ஈடுபாடு நமக்கு வேண்டும். அந்த முழுமையான ஈடுபாட்டோடு நமது பணி வாழ்வில் முழுமையாக ஈடுபடுவோம். ஆமென்.